Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். மேபி நிறைய பேருக்கு உங்களுடைய லைஃப்பில் முக்கியமான ஒரு வீடியோ அமையலாம். என்ன இது மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டீங்க, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு ட்ரிக்ஸு, ஒரு டிப்ஸு, ஒரு கால்ஸு அது மாதிரிலாம் கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்ட் செட் போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மைண்ட் செட் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு விழிப்புணர்வு வரும். உங்களுக்கு மற்ற யூடியூப்பில் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து இதில் கிடைக்கலாம். நீங்கள் வீடியோ கடைசியில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போவே கூட லைக் பண்ண தேவையில்ல, நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல, நீங்கள் எதையும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் லிசன் கேளுங்க. வீடியோ எண்டிங்கில் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஜென்ரலாக நம்ம ஜென்ரல் லைஃப்பில் ஜோபிலேருந்து ஒரு 10 ரூபா கீழே விழுந்துடுச்சு, இல்லை யாரோ ஏமாற்றிட்டாங்க, ஏதோ ஒன்று 10 ரூபாய் உங்களுடைய ஜோப்லேருந்து காசு போயிடுச்சு, 10 ரூபா போயிடுச்சு அப்படின்னா அந்த 10 ரூபா போனதுக்காக எவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கணும் நம்ம. நான் சொல்கிறது 10 ரூபா 1 ரூபா கூட இருக்குங்களேன். நம்ம ஜோப்லேருந்து ஒரே 1 ரூபா கீழே வந்துடுச்சுன்னா கூட யாராச்சும் அவன் போட்டோ விட்டுடுவாங்களே, ஒரு 5 ருபீஸ், ஒரு 10 ஏதோ சின்ன ஜோப்லேருந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 10 ரூபா, 5 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா ஏதோ ஒன்று ஜோப்லேருந்து போயிடுச்சு, காற்றுல பறந்து போயிடுச்சோ, கீழே தொலைஞ்சி போயிடுச்சோ, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காசு போனதுக்கு சரி போட்டோ விடு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஐயோ ஜோப்லேருந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்படுவீங்களா? எல்லோரும் 100க்கு 100% ஒருத்தர் கூட எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட ஜோப்லேருந்து ஒரு 10, 50, 100 போயிடுச்சுன்னா அடடா போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஆனால் இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் லட்சக்கணக்கான பணம் லாஸ் ஆகிட்ருக்கோம். மேபி நம்ம நம்ம மிடில் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்கன்னா ஆயிரக்கணக்கான பணம் வந்து 10,000, 20,000 மைனஸில் போயிட்டுருக்கோம், இல்லை லாஸ் ஆகிட்ருக்கோம். சும்மா வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. என்ன சார் பண்ணுறது, இது எங்களுக்கு தெரியாமல் லாஸ் பண்ணிக்கிறோம், லாஸ் ஆகிட்டுருக்குது, நீங்கள் சொல்கிறது சொல்லிடுறீங்க. லாஸ் ஆகிற எங்களுக்கு தான் வழி தெரியும் மனசு, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் அதை தாண்டி தான் வந்தேன். 2007லேருந்து 2010 ஸ்டோரி கேட்டு பாருங்கள். என்னுடைய 2012 வரலுமே இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தாண்டி தான் வந்தது நான் எல்லாமே. நான் டைரெக்டாக அப்படியே நான் எடுத்தோடனே ப்ராஃபிட் சைட் போடலையே. ஏன் அந்த விஷயம் சொல்கிறேன்னா, மைண்ட் செட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பணம் போகுதே அப்படின்றது வேடிக்கை பார்க்கறது ஒன்று, சரி போனால் என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒன்று இல்லைங்களா? வலிக்குது அப்படின்னா யாராச்சும் உங்கள் கையை பிளேட் எடுத்து கட் பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் உங்களோட பணம் நஷ்டமாயிடுச்சும் துடிக்க தேவையில்லையா மனசு? யாருக்கும் அப்படி கிடையாது. லாஸ் ஆகிட்டே இருக்குன்னா ஒரு 10,000 ரூபாய் கேபிட்டல் போட்டாங்கன்னா, ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் லாஸ் ஆகிட்டே இருக்கும். சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா மேலே போயிடும், திரும்ப ஒரு நம்பிக்கை, போகலாம், மேலே போகலாம். 2,000 ரூபாய் நஷ்டமாகும், இல்லை கண்டிப்பாக இப்போ மேலே போகும். இப்போ இவ்வளோ தூரம் கீழே வந்துடுச்சு, இப்போ கண்டிப்பாக மேலே போகும். 3,000 ரூபாய் நஷ்டம், 4,000 ரூபாய் நஷ்டம், கடைசியில் மொத்த நஷ்டம். சரி போனால் போட்டு விடு பார்க்கலாம். அப்படி அடுத்தது வேறு என்ன கடன் வாங்கிட்டு வந்து திரும்ப ஒரு 1000 ரூபாய் போட்டு ட்ரேட் பண்ணலாம். இப்படியே தான் ஒன்று கையில் இருக்க பணம் போயிடும், அப்புறம் கடன் வாங்கி பண்ணுவாங்க, அப்புறம் நகை நட்டு விற்று பண்ணுவாங்க, அப்புறம் வீட்டை விற்று பண்ணுவாங்க, சொத்து விற்று பண்ணுவாங்க, எல்லாத்தையும் விற்று பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டை மாற்றுங்க. 1 ரூபாய் இருந்தால் கூட நம்மளுடைய பணம் அது அந்த 1 ரூபாய் நஷ்டமாகாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் அந்த 1 ரூபாய் நஷ்டமாயிட்டாலும் எப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த அடுத்த 1 ரூபாய் எப்படி பார்க்கலாம், எப்படி எடுக்கலாம், நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போது நம்ம ப்ரைம் குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த ப்ரைம் டெலிகிராம் இருக்குதுங்களா, நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற குரூப்பில், அந்த குரூப்பில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நான் சென்ட் பண்ணுறத அப்படியே காப்பி ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே ஜெராக்ஸ். அது என்ன இருக்குன்னா சேல் கொடுத்தனா சேல் எடுத்துறாங்க, பைனா பை.
ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய சேனலில் எந்த சேனலும் பார்த்தும் அந்த மாதிரி காப்பி ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணி இங்கே போகணும்னு சொல்லி இந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டாங்க, அதில் உட்காந்துட்டு போகிறது நீங்கள் தானே. ஒரு ப்ரைஸ் போதுன்னா அது கீழே கொஞ்சம் வரும், கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் இந்த பயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் கில் பண்ண தவிர அவங்களே கூடவே வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? நீங்கள் எந்த யூடியூப் சேனல் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் முழுசாக அவங்களே சார்ந்து இருக்காதீங்க. நீங்கள் சொந்தமாக சுயமாக முடிவெடுக்க கற்றுக்குங்க. அதான் வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னத்துக்கு நான் சென்ட் பண்ணுறதுன்னா, அவங்கள சொந்தமாக சுயமாக முடிவெடுக்கணும், என்ன சார்ந்து இருக்கக்கூடாது. இப்போ லைவ் மார்க்கெட்டில் சார் இப்போ என்ன சார் ஆகும், இப்போ பை பண்ணலாமா சேல் பண்ணலாமா அப்படின்னா என்கிட்ட கேட்கக்கூடாது. அவங்க சொந்தமாக முடிவெடுக்க கற்றுக்கணும். அதுதான் வந்து இப்போ இந்த குரூப்பில் என்ன சொல்லியிருக்கானு, இதெல்லாம் வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்பில் இப்போ வந்து மார்க்கெட் கீழே வருதுன்னா எனக்கு ஏன் வருது, இதுக்கப்புறம் ஏன் பை எடுக்கிறீங்க, இந்த விஷயம்லாம் வந்து அவங்க எனக்கு சென்ட் பண்ணணும். இது வந்து என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட். ஏன் டார்கெட் வருது, எதுக்கு டார்கெட் வருது, எங்கே போனோம், என்ன பை பண்ணலாம், ஏன் பை பண்ணணும், எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதை தான் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்துருக்குறது. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், மைண்ட் செட்டில் காசு லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் ஒன்று, ரைட்டுங்களா? சரி, அதே யாராச்சும் உங்களுக்கு ஒரு வேலை செய்கிறீங்க, நீங்கள் 500 ரூபாய்க்கு வந்து பேரம் பேசியிருக்கீங்க, 500 இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் 500 ரூபாய் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அந்த வேலை செய்ய சொல்ல திடீர்னு என்ன பண்ணுறீங்க, அவங்க வந்து உனக்கு 300 ரூபாய் கொடுக்குறேன், போதும்பா நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 300 ரூபாய்க்கு முடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏன் நான் 500 ரூபாய் தான் பேசுனது, நான் நீங்கள் எனக்கு 300 ரூபாய் கொடுக்குறீங்க, சண்டை போட்டு கேட்பீங்க இல்லைங்களா? ஏன்பா ஃபஸ்ட்டு 500 ரூபாய் பேசுனது இல்லையா, ஏன் 300 ரூபாய் கொடுக்குற, 500 ரூபாய் கொடுத்தே கொடுக்கணும் கேட்குறீங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் கூட நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த டார்கெட் ப்ரைஸ் போதான், உங்கள் டார்கெட் வரலாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பாதியில் வந்துட்டிங்கன்னா அதுக்கு என்ன உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் சொல்ல உங்களுக்கு அது பாதியில் நேற்று பாதி டார்கெட் எடுத்துகிட்டுப்பா, நீங்கள் பாதி டார்கெட் உங்களுக்கு எடுத்துறேன்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணிட போதா உங்களுக்கு? இல்லையே. சேம் நம்ம வியாபாரம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். இதில் இந்த எவ்ரி கேண்டில் பின்னாடி பார்க்கலாம், அப்பப்போ லாப நஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்குமா. இது என்னென்னா இப்போ ஒரு அடிக்ஷன், சூதாட்டம் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ இது இப்படி பண்ணால் சூதாட்டம் தான். அது நான் பாதி ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுறேன், நான் லாஸ்ட்டில் வெயிட் பண்ணிக்கிறேன், அது பேர் நான் கேம்லிங் தானே. நீங்கள் எந்த காலத்துக்கு நீங்கள் முன்னேறுவீங்க, நீங்கள் அப்படி பார்த்த ப்ராஃபிட்டில் வரவே முடியாது கடைசி வரலும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். புரிஞ்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் லைக் பண்ணுறவங்க பண்ணுங்கள், பரவாயில்ல. நம்ம என்ன நிஜ வாழ்க்கையில் என்ன வியாபாரம் பண்ணுறோமோ அதே தான் இதுலேயும் நம்ம பண்ணுறோம். மைண்ட் செட்டை எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, லாஸையும் ப்ராஃபிட்டையும் எப்படி புரிஞ்சிக்கணுன்றத மைண்ட் செட் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் சார்ட்டு பார்க்குறது, டிப்ஸு கால்ஸ் வாங்குறது எல்லாம் அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாம் ஓகே தான், நான் வேணான்னு சொல்ல வரல. ஆனால் எந்த மாதிரி வாங்குறீங்க, அந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கினா நீங்கள் என்ன யூஸ், என்ன உங்களுக்கு, அவங்க யார், அவங்க ஏன் உங்களுக்கு டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கணும்? ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு லாப நஷ்டத்தை இது மாதிரி பாருங்கள். சரி, அப்புறம் என்னென்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டு டீம் தான், ரெண்டு டீம். ஒன்று லாஸ் பண்ணிக்கிற டீம், இன்னொன்று லாஸ் பண்ண வைக்கிற டீம். லாஸ் மேக்கர்ஸ் ஒன்று, லாஸ் பண்ணுறவங்க ஒன்று. லாஸ் பண்ண வைக்கிறவங்க, லாஸ் பண்ணிக்கிறவங்க. லாஸ் பண்ணிக்கிறவங்க மைண்ட் செட்டை லாஸ் பண்ண வைக்கிறவங்க ரீட் பண்ணுவாங்க. இவங்க யார், இவங்களுடைய பணம் எங்கே இருக்குது, இவங்க எங்கே போய் இவங்க என்ன பண்ணால் என்ன பண்ணுவாங்க இவங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸை பண்ணவே மாட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் டார்கெட்டில் பாதி டார்கெட்டில் பயந்துட்டு வெளியே வந்துடுவாங்க. ரைட், ஓகே, இவங்களாம் எல்லாம் தான் இவங்க. இந்த மைண்ட் செட் ரீட் பண்ணிக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள லாஸ் பண்ண வைப்பாங்க. எப்படி லாஸ் பண்ண வைப்பாங்க? இப்போது ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் இந்த இடத்துல பை பண்ண வைப்பாங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, பை பண்ணுங்கன்னுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் பை பண்ணுவாங்க. பை பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இந்த பக்கம் எஸ்எல் ஹிட் பண்ணிவிடுவாங்க. எஸ்எல் போட்டிருக்கவங்கள எஸ்எல் ஹிட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கீழே வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப மேலே போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு என்னென்னா இந்த ரெண்டு இடத்துல கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் மாட்டுவாங்க இவங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் லாஸ் பண்ண வைக்கிற டீம். லாஸ் பண்ணிக்கிறவங்க டீம் இந்த இடத்துல பை பண்ணாங்க இல்லைங்களா இவங்களும், இந்த பக்கம் சேல் பண்ணாங்களே இல்லை இவங்களும். ஒன்று இந்த பக்கம் பை பண்ணியிருக்கவங்க ஸ்டாப் லாஸ் போட்டு ஹிட் பண்ணிக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் புத்திசாலி, நான் தான் கொஞ்சம் அறிவாளி அப்படின்ற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை மேலே போயிட்டு கீழே வருது, இப்போ கண்டிப்பாக நமக்கு சேல் பண்ணலாம், நமக்கு ப்ராஃபிட் வந்துடும், என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. இன்னும் அதிபுத்திசாலிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த பக்கம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பை பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன சொல்ல டபுள் குவான்டிட்டி போட்டு பண்ணுவாங்க. ஃபார் இந்த பக்கம் 1000 குவான்டிட்டி போட்டு பண்ணாங்கன்னா இந்த கீழே வந்து 2000 குவான்டிட்டி போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா மேலே போயிட்டு கீழே வருது, மேலே போயிருக்க அவங்களோட ஸ்டாப் லாஸில் இங்கே போட்டிருப்பாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்காக கீழே வருது, ஸோ நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த எல்லா மைண்ட் செட் எப்படிலாம் யோசனை பண்ணுவாங்களோ இதெல்லாம் யோசனை பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க தான் இந்த லாஸ் பண்ண வைக்கிற டீம், லாஸ் பண்ணிக்கிற டீம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து தாராளமாக லைக் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன்னா ஒரு சில விஷயம் எப்போ உங்களுக்கு புரியுதுன்னு தெரியாது, அந்த புரியுற டைமில் லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது. இப்போது நார்மல், அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் என்ன, இப்போ இங்கே 100 ரூபாய் இருக்குது, இங்கே வந்து 80 ரூபாய்க்கு ப்ரைஸ் வந்துருச்சுன்னா, ஆஹா 100 ரூபாய் இந்த ப்ரைஸ் 80 ரூபா வந்துச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகும், இப்போ நம்ம இங்கேருந்து வாங்கி விற்றுலாம், நம்ம இங்கே வாங்கி விற்கலாம், நமக்கு கீழே 80 நம்ம 78 ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், இது 75 ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், நம்ம இங்கேருந்து வாங்கி விற்கலாம் அப்படின்ற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மைண்ட் செட். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. அதாவது லாஸ் பண்ணிக்கிறவங்க மைண்ட் செட். லாஸ் உங்களை பண்ண வைக்கிறாங்களா, அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணுவீங்கன்ற விஷயம் அவங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி நம்ம லைவ் டெலிகிராம் ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஒன்று சென்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த விஷயம் சொல்லிவிட்டேன். இப்போது இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. அதாவது இங்கே 100 ரூபா இந்த கம்மி ரொம்ப கம்மியாகிடுச்சு, கண்டிப்பாக இப்போது மார்க்கெட் ரிகவர் ஆகிறதுக்கு மேலே போகும் அப்படின்னு பை பண்ணுவாங்க. மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே போகும். ஏன்னா அவங்களை பை பண்ண வைக்கணும் இல்லைங்களா, மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் இல்லையா, அப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போகும். மேலே போனால் என்ன பண்ணுவாங்க, ஆஹா நான் சொன்னேன் இல்லைங்களா பை பண்ணோன்னே நல்லா ப்ராஃபிட் வந்துடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்படியே கீழே வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இப்போ 75 அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிடுவாங்க. இது லாஸ் உங்களை பண்ண வைக்கிறது. ஸோ அவங்க இங்கே சேல் பண்ணுவாங்க. இங்கே சேல் பண்ணிவிட்டு உங்களுடைய எங்கெங்கே பை பண்ணியிருக்காங்களோ எல்லாருடைய ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்பாங்க, இங்கே போட்டிருப்பாங்க. இதில் ஹிட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சின்ன சின்ன விஷயம்லாம் மைண்ட் செட்டை புரிஞ்சுங்க. நம்ம வந்து சும்மா ஏதோ பேட்டர்ன் பார்த்துட்டோம், ஒரு வெபினார் செமினார் அட்டன் பண்ணிட்டோம், அதை கற்றுக்கிட்டோம்லாம் இல்லை. மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். யார் சேல் பண்ணுறாங்க, யார் பை பண்ணுறாங்க, என்ன விஷயம் என்ன நடக்குதுங்க, நமக்கு எத்தனை ட்ரேடில் எத்தனை சக்ஸஸ் ஆகுது, எத்தனை ஃபெயில் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் காமிக்கிறதுங்க உங்களுக்கு எப்படி சென்ட் பண்ண அப்படின்னா, இங்கே ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆச்சுங்களா, ரைட், ஓகே. ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது ஓகே. இது பாருங்கள், மார்னிங்கில் ஒரு வியூ வந்தது, சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது, ரீடெஸ்ட்மெண்ட் தான். இது ரீடெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு சேலிங் வியூ வந்தது. சரி, எங்கே சேல் ஆனால் எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம் அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, அதாவது நம்மளுடைய லெவல்னால் மேலே போனாங்க ப்ரைஸு, இந்த பக்கம் 0.5 டச் ஆச்சு, ப்ரைஸ் வந்து கீழே வராங்க. ஏன்னா ஒரு வேளை இங்கே ஸ்டாப் லாஸ் என்ன போட்டு தான் அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்காக மேலே போவாங்க. ஓகேங்களா, இந்த லெவலில். ஏன்னா நம்ம தான் புத்திசாலின்னு நினைக்கக்கூடாது எப்போவுமே, நம்மளோட ரொம்ப பெரிய புத்திசாலிகள்லாம் இருப்பாங்க அவங்க. ஸோ என்ன பண்ணோன்னா, இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹையை விட்டுட்டு இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல, அந்த ஹையை நான் எஸ்எல் போட்டு என்ட்ரி கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே ஃபால் ஆச்சு இல்லை, இங்கே ஃபால் ஆனுங்க, கம்மி ப்ரைஸ் இங்கே கிடைக்குது, ஸோ இந்த இடத்துல நெக்லைன் கட் ஆகிடுச்சு, நம்ம பை பண்ணலாம் அப்படின்றவங்க பை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பை பண்ண டார்கெட் என்ன இருக்கும், ஆப்வியஸ்லி இந்த லெவல் கிட்டே இருக்கும். அவங்களுடைய டார்கெட்டை நீங்கள் ஹிட் ஆச்சு, ரைட், ஒத்துக்கலாம். இப்போது என்னுடைய வியூ என்ன இருந்தது அப்படின்னா, இங்கே சேல் பண்ணாங்க, சேல் பண்ணோடைய ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வருவாங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன, மேபி இந்த இடத்துல கீழே போய்ட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் இங்கே வரும், இங்கே ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணியிருக்கேன். டார்கெட் கூட இந்த லெவல் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும் அவங்களுக்கு. சும்மா 45 டேஸ்னால் 45 டேஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே அவ்வளோதான்ற மாதிரி கிடையாது. ஏதோ ஃபீஸ் வாங்குறதுக்காக நம்ம வந்து அவ்வளோ கொடுத்து கட்டிட்டாங்க அவ்வளோதான் 45 நாள் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபீஸ் கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது, அது கற்றுக்கணும். நம்ம வந்து நான் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்களுக்கு தாராளமாக சொல்லிக் கொடுக்குறது நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் வந்து என்ன வரவங்களை என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷனில் நான் ட்ரேட் பண்ணணும், நான் ஒரு நாள் 10,000 ரூபா போட்டால் டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கணும், இதெல்லாம் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரியாலிட்டி வேறு, அது கற்றுக்கணுன்ற வரவங்களுக்கு புரியாது. ஓகே, இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எப்படி ப்ரைஸ் போச்சு, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7/12/2022 ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆச்சு எல்லாமே நீங்கள் சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா, இது ப்ரைம் டெலிகிராம் சேனல். உங்களுக்கு ஃப்ரீயில் கூட உங்களுக்கு சாம்பிளில் 1-2 அனுப்பிச்சிருப்பேன். இன்றைக்கி ஒன்லி ஃப்ரீயில் எதுவும் சென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஜஸ்ட் ஓகே, ஃப்ரீயில் கூட சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நிஃப்டியோட லெவல். இது ஃபஸ்ட்டு எங்கேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இந்த ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுமா பாருங்கள் இது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வியூவை நீங்களும் ட்ரா பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு படிப்படியாக முன்னேற கற்றுக்கணும். ஸ்பீடு குறைங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடு குறைக்கணும் என்ன, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட்டை
ரூ. 500 ஸ்டாப் லாஸா, ரூ. 5000 ஸ்டாப் லாஸா, ரூ. 10,000 ஸ்டாப் லாஸா எவ்வளோ டிசைட் பண்ணுங்கள். எடுத்த உடனே எனக்கு எவ்வளோ வேணுன்றதுல டிசைட் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. எனக்கு ரூ. 500 இருந்தால் போதும். இன்னும் பெரிய மனசு, தாராள மனசு. ரூ. 500 இருந்தால் போதும், ரூ. 1000 இருந்தால் போதும். எனக்கு ரூ. 1,00,000 டெய்லி ரூ. 1000 இருந்தால் போதும் சார். டெய்லி ரூ. 1,00,000 ரூ. 500 இருந்தால் போதும் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் ரூ. 1,00,000 டெய்லி ரூ. 50 லாஸ் பண்ண கற்றுக்குங்க. இதுதான் பிரச்சனையே. நீங்கள் ரூ. 1,00,000 இருக்குது, டெய்லி ரூ. 100 லாஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லை ரூ. 500 லாஸ் பண்ணிக்கிறீங்களா? லிமிட் செட் பண்ணுங்கள். நான் ஏன் லாஸ் பண்ணணும்? நான் ரூ. 1 கூட லாஸ் பண்ண மாட்டேன். எனக்கு லாபம் தான் வேணும். எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 500 வந்தால் போதும், ஒரு நாளைக்கு ரூ. 1000 வந்தால் போதும். எனக்கு கூட்டி கழிச்சு மாதத்தில் ஒரு ரூ. 1,00,000 20,000 வந்தால் போதும். யார் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க 20,000? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? அப்போது உங்களுக்கே அவங்க 20,000 கொடுக்கணும். உங்களை நீங்களே கேள்வி கேட்டுங்க. இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணணும்னு யார் டெய்லி நினைக்கிறாங்களோ அவங்க தான் ப்ராஃபிட் எடுத்து போவாங்க. டெய்லி யார் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க 100% லாஸ் தான் கொடுத்தாங்க. வழியே கிடையாது. இது மார்க்கெட்டுடைய நியதி. இது விதின்னு சொல்லலாம். எதுவும் என்னென்னா பேர் வச்சுங்க. நீங்கள் லாஸ் மைண்ட் செட்டோடு உள்ளே வந்தால் தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமே தவிர, நான் இன்றைக்கி எவ்வளோ வந்தால் போதும், எனக்கு எவ்வளோ வந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரவங்களுக்கு கண்டிப்பாக முடியாது. அப்புறம் வீடியோ எண்டில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் டெய்லி ப்ராஃபிட் பண்ண எனக்கு எவ்வளோ சார் கேபிட்டல் வேணுன்றாங்க. எவ்வளோ முதல்ல இருந்தால் நான் டெய்லி ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரேடிங் அப்படின்வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ முதல்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலான்றதை விட எவ்வளோ முதல்ல இருந்தால் கற்றுக்கலான்றதை டிசைட் பண்ணுங்களேன். ஏன் கற்றுக்கிறதுல அவ்வளோவோ ஏன் கசக்குது உங்களுக்கு? நான் சொல்கிறது விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். எனக்கு அந்த விஷயம் இல்லை. ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கசக்குது அப்படின்னா நான் எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லைஃப்பில் ஃபியூச்சர் யூஸ் ஆகும். மேபி உங்கள்கிட்ட இருக்க கேபிட்டல் எல்லாம் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட 2019 விசாரிப்பாங்க, 2020 ஜாயின் ஆவாங்க, 2021 விசாரிப்பாங்க, 2022 ஜாயின் ஆவாங்க. ஏன்னா அவங்க சேரலாமா வேணாமா, சேரலாமா வேணாமா, சேரலாமா வேணாமா இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கையில் 2 லட்ச ரூபா இருக்கும், 2 லட்ச ரூபா ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அங்கே சேர்ந்துட்டா கற்றுன்னு இருக்கலாம் அப்படின்வாங்க. அதாவது கையில் இருக்க கேபிட்டல் ஃபுல்லாக கம்ப்ளீட் காலியானது அப்புறம் தான் நம்ம கற்றுக்கணுன்ற இதுவே வருது எல்லாருக்கும். நீங்கள் இப்போ கேட்டிருக்க எத்தனை பேருக்கு அப்படி தான். மேபி பாவம் கையில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுப்பா, 5 லட்ச ரூபாய், எவ்வளோ 10 லட்சம், எந்த அப்படி எல்லாம் போயிட்டு 1 லட்சம் 2 லட்சம் கையில் இருக்கும். அதையும் காலி பண்ணிவிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் லாஸ் குறையும். உங்கள் கேபிட்டல் கம்மியாகுதுன்னு தெரியுது. 1 லட்ச ரூபாய் இருந்த கேபிட்டல் 90,000 வந்துச்சு அப்படின்னா அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. ஏதோ தப்பு நடக்குது, நம்ம கொஞ்சம் 90,000 கேபிட்டலில் ரிகவர்லாம் வெளியே சேஃபாக எடுத்துகிட்டு வந்துடலாம். 10,000 ரூபாய் போனால் போட்டு பரவாயில்ல, வேணாம் எனக்கு 90,000 கேபிட்டல் மிச்சம் அப்படின்றது யாருக்கும் வரது கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது. விடுங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்கள மேபி ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இந்த விஷயம்லாம் சொன்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. சும்மா இருந்தாலே பேசிட்டு இருப்பேன் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டுன்றது இதுதான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வெபினார் உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது உண்மையிலே கற்றுக்கணும்னு அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். வெபினார் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் கூட உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள். தாராளமாக நீங்களும் கலந்துக்கலாம். 45 days கிளாஸ் இருக்கும். ரெக்கார்டட் கண்டென்ட் தான், ஆன்லைன் தான், ஆஃப்லைன்லாம் கிடையாது. நீங்கள் எந்த டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எப்படின்னா இருங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கிளாஸ்லாம் செட் பண்ணியிருக்குது. ஏன்னா டைமிங் மேட்ச் ஆகல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இப்போ நம்ம இந்தியன் கண்ட்ரிலேருந்து பரவாயில்ல, வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய டே ஷிஃப்ட் நைட்டில் இருப்பாங்க. நீங்கள் நைட்டு டே அங்கே நைட் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு தான் நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். ஸோ நீங்கள் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க, நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருங்க, நீங்கள் எவ்வளோ வயசுனா இருங்க, என்ன ஆகட்டும். ஆனால் முழுக்க கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்க மட்டும் கலந்துங்க. இன்ஸ்டண்ட்டாக மணி பண்ணணும், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நான் லாஸை ரிகவர் பண்ணணும், வேலைக்கு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். லாஸை ரிகவர் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கற்றுக்கவே முடியாது. ஏன்னா உங்களோட மைண்ட் செட்டில் லாஸை ரிகவர் பண்ணுறதுலாம் இருக்குமே தவிர கற்றுக்கணுன்ற எண்ணம் வராது. முழுக்க 3 மாதம் கம்ப்ளீட்டாக ஒதுக்கணும். தான் ட்ரேடிங் தொடவே மாட்டேன்றவங்க மட்டும் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பாய்.